இந்த ஜோசியத்த நீங்க அறிஞ்சதுக்கப்புறம், படிச்சதுக்கப்புறம், உங்க கலைத்துறையில, வெளிய வேண்டாம். உங்க உங்க கலைத்துறையில ம். யாரையோ ஒருத்தர சந்திச்சு நீங்க சொன்னது, இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க. நெறைய பேர் இருந்திருப்பாங்க. ம். அதுல குறிப்பிட்ட நபர் யாராவது குறிப்பிட்ட நம்பர் தல. அஜித் அவர்கள். அஜித். அஜித் அடுத்த வருஷம் நிறைய ப்ரொடியூசர் பியூவில் நிற்பான். அதில் நானும் ஒருத்தனா இருப்பேன். டைரக்ட் பண்ணுறதுக்கு நானும் ஒருத்தனா இருப்பேன் உன்னை வச்சு அப்படின்னு சொல்லி. அட போங்க சார் நீங்கள் நம்பல அவரு. சொன்னேன். கட் பண்ணால் நெக்ஸ்ட் இயரில் காதல் கோட்டை படம் வருது. அதுக்கப்புறம் 10 ப்ரொடியூசர் பியூவில் நிற்கிறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு பிச்சைக்கார ஒரு பைத்தியக்காரனை ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களாம் விலகி போயிடுவீங்க. ஒரு மென்டல் ஐயோ பைத்தியக்காரனா ஏதோ காசு கீசு போட்டு நீங்கள் ஒதுங்கிடுவீங்க. ஆனால் ஒரு மென்டல் வந்து என்ன பேசுகிறான்னு நின்று கவனிச்சிங்கன்னா தெரியும் அவன் ஒரு பெரிய ஞானியாக இருக்கும். சார் வணக்கம். வணக்கம். சார் ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், அப்படியே பார்த்தா ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டா மாறி இருக்கிற சரி. நீங்க ஒரு அனுபவம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரம்மம். உங்களுடைய வாழ்க்கை ஜர்னில ஃபர்ஸ்ட் நீங்க எதுலேருந்து ஆரம்பிச்சீங்க? இப்போ வந்து நிக்கிறது அஸ்ட்ராலஜியா நிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிச்சீங்க சார்? சினிமா துறை அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட இந்த வருஷத்தோட நான் சினிமாக்குன்னு என்ட்ராகி 50 வருஷம் ஆயிடுச்சு. ஓ! 74ல் சினிமாவுக்காக நுழைஞ்சேன். அப்போல்லாம் சினிமாவுக்கு வர்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சிரமம். அதனால நேட்டிவ் எனக்கு கோயம்புத்தூர். ஓகே. பட் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வந்து எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பங்களாவிலே ஷூட்டிங் நடக்கும். நீங்கள் கோயம்புத்தூரில் தான் அந்த காலத்தில் பார்த்து சென்ட்ரல் ஸ்டுடியோ, பச்சிராஜா ஸ்டுடியோஸ் அதிகம். ஏன் அந்த கோயம்புத்தூரில் அதிகம்னா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அன்றைக்கெல்லாம் நெகட்டிவ் வந்து கூலான இடத்துல இருக்கணும். ஸோ அந்த கிளைமேட்டு, அந்த ஊர் கிளைமேட்டுக்காக அங்கே தான் முதல்ல ஸ்டுடியோலாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் சேலத்துக்கு வந்தது, மறுபடியும் அப்புறம் காரைக்குடிக்கு போச்சு, ஏவிஎம் செட்டியார், அப்புறம் தான் சென்னை. பட் அந்த மாதிரி ஷூட்டிங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்தே ஷூட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கேன். மரகதம்னு ஒரு படம் ஷூட்டிங். அந்த அந்த ஷூட்டிங்கில் வந்து சிவாஜி பத்மினியில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கிளாஸாக கொண்டு போய் உட்கார ஷூட்டிங் காமிச்சாங்க. அப்போது ஒரு 50-60 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர கச்சமச்சக்கான சவுண்டு. நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்தா ஒரு பிளைமத் கார் வரும். அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறாரு. அவர் வந்து இறங்கின உடனே சிவாஜி சார் பத்மினியில் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிறாங்க. சிவாஜி சார் வந்து வாங்க முதலாளிங்கிறார். அப்போ தான் நினச்சேன் அவர் தான் ஓனர்னு. ஸ்ரீராமுல் நாயுடு அவர் தான் டைரக்டர் அண்டு ப்ரொடியூசர். அந்த படத்து பேர் மரகதம். அப்போ இவர் இறங்கினோடனே பின் ட்ராப் சைலண்ட். அப்போ ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர்னு பார்த்துக்குங்க எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி ஷூட்டிங் அப்படி இல்லை. 10 தரம் கற்றுனாலும் கத்திக்கிட்டே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் அன்னைக்கு வந்து அந்த ஷூட்டிங் பார்க்கும்பொழுது அவர் போய் உட்காந்த சேரில் பின்னாடி எழுதியிருக்கு தமிழில், எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், டைரக்டர்னு. அப்போது இவ்வளவு பெரியவங்களே இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே. நம்ம ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாருன்னு வைங்களேன், பயப்படுவோம். இப்போ இவரை பார்த்தோன்னே இவ்வளோ பெரியவங்களே, சிவாஜி சாரே எந்திரிச்ச மாதிரி அவ்வளோ பயமாக இருக்குன்னு. அப்போ எனக்கு சின்ன ஒரு மைண்டில் ஒரு தாட் என்னென்னா, படிச்சுட்டு இந்த வேலைக்கு தான் போகணும், அது ஒரு ஜாபாக நினச்சிக்கிட்டேன். அவ்வளோதான், சினிமாவை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியும். அப்புறம் அடிக்கடி எங்கள் கோயம்புத்தூர் சைடில் பார்த்திங்கன்னா ஊட்டி இங்கெல்லாம் அடிக்கடி ஷூட்டிங் நடக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரெல்லாம் விவசாயி ஷூட்டிங்கில் நேரடியாக ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு போய் பார்த்தோம். அந்த விவசாயி கடவுள் அந்த பாட்டு அங்கே தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி ஷூட்டிங்களை பார்த்து சினிமா ஆர்வம் அதிகமாகிடுச்சு. அதை விட பெரிய விஷயம், எங்கள் மதர் வந்து பயங்கரமாக வெள்ளிக்கிழமையில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கே மேட்னி பார்த்துருவாங்க. அப்போல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்க படம் காம்பினேஷன்ஸ். ஆமாம். அப்போல்லாம் மந்த்லி ஏதாவது ஒரு படம் வரும், இல்லை 2 months ஒன்ஸ் தான் வரும். எங்கள் மதர் வந்து, நான் ஒரே பையன், அதனால் ஸ்கூலுக்கு கட்டடிச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கள் அப்பாவை ஏமாற்றிட்டு, பையனுக்கு ஏதோ சளி பிடிச்சிருக்குது அதனால் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு சும்மாவாது இரும்பு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் ஆமாம்மா முதல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு. நான் கட் பண்ணால் ராயல் தேட்டர் கர்நாடகி வாசலில் நிற்போம். அப்போ தான் எம்ஜிஆர், சிவாஜி படம் ரிலீஸ் ஆயிடும். இப்படி சினிமாவுக்கு அதிகமாக வந்து என்னை அதை கவர் பண்ணுறதுக்கு ரீசனாக எங்கள் மதர் தான். இந்த நேரத்தில் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு மெயின் வந்து என்னுடைய தாயார் தான். அவங்களோட சினிமா பார்த்து இந்த படங்கள் பார்க்குறது அந்த ஏஜ் வர என்னாச்சுன்னா, ஒரு சீன் இப்படி எடுத்த அண்ணா அப்படி கற்பனை கிரியேட்டிவ். அப்போ கிரியேட்டிவ் என்ன ஆச்சுன்னா, நம்மளே ஒரு கதை எழுதுனா என்ன. அப்போ நான் ஸ்கூல்லேயே 2-3 ட்ராமாலாம் போடுவேன். ஸ்கூல் டேஸில் வந்து
ஆனுவல் டேலாம் ட்ராமா போடும். அதில் வந்து கணேசன் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர். அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணார். "டேய் நீ பயங்கரமாக பேசுகிற, பிடிக்கிற, ட்ராமாலாம் நல்லா பண்ணுற." அப்போவே ட்ராமாவுக்கு டைரக்டர் நான் தான். ஆக்ட் பண்ண மாட்டேன். அவருடைய ஒரு உத்வேகம், அவருடைய ஒரு வாழ்த்து இதெல்லாம் வச்சு தான் நான் சென்னைக்கு கிளம்புனேன். பிஎஸ்சி முடித்து எல்எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் படித்தேன். அப்புறம் 4வது வருஷம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் சென்னைக்கு. அது சினிமா ஆர்வம். இன்றைக்கி வந்த எல்லாருமே அப்படி தான் படிக்கணும்னு நினச்சி தான் இறங்கியிருப்பாங்க களத்தில். பட் இந்த ஆர்வம் வர்றதுனால ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்க. அப்படி நீங்க சென்னைக்கு வந்த உடனே யார்கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணீங்க? இல்லை, நான் முதல்ல வந்த உடனே இங்கே என்னை யாருக்கும் தெரியாது. பட் எங்கள் ஏரியாவில் நான் சினிமா கிளம்பும்போது எங்கள் ஏரியாவில் தான் கேஆர்ஜி ப்ரொடியூசர். அவருடைய பிரதர் கே கோபிநாத், சுவர்லட்சத்திரன் மௌனன் ப்ரொடியூசர். கேஆர்ஜி சிகப்பு ரோஜா கலர் தான் அவர். 16 வயதில் 16 இவர் ராஜ்கண்ட், எஸ்ஏ ராஜ், இவங்க எல்லாம் எங்கள் ஏரியாவே தான். கோயம்புத்தூர் ஸோ அவங்க லிங்க் எல்லாம் இருந்தது. சரி உனக்கு சினிமா ஆர்வம் இருக்குன்னா வாடான்னார் கோபி சார், கோபி அண்ணன். அவர் தான் வர சொன்னார். அப்போ நான் கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு அவர் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டு அவருக்கே வண்டி ஓட்டிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல்ல வந்து சுவர்லா சித்திரங்க அசிஸ்டண்ட்டாக பாகிராஜ் சார்கிட்ட. பட் அதுக்கு முன்னாடியே லலிதா படத்தில் வந்து காப்பி ரைட்டராக ஒர்க் பண்ணேன். இப்படியே இப்படிதான் அசிஸ்டண்டாக இருந்திருந்து வரும்பொழுது மௌன கீதங்கள் முடிஞ்சு சிவலட்சம் மௌன கீதங்கள் முடியும் பொழுது அவருடைய கோ டைரக்டர் கோகுலகிருஷ்ணன், அவர் இண்டிவிஜுவலாக ஒரு படம் பண்ணுறாரு, அர்ச்சனை பூக்கள். என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு ஏப்பா எங்கூட வந்துன்னு என்னை கொண்டு போய் கோ டைரக்டர். ஸோ அப்போ தான் கோ டைரக்டர் ஆனேன். அப்படி ஆகிட்டு இருக்கும்போது ஆர் சுந்தரராஜ் சார் முதல் படம் பயணங்கள். எனக்கு ஆர் சுந்தர் சார் பாகிராஜில் கோயம்புத்தூர்லேயே பழக்கம். அப்போது சுந்தரராஜ் சார் சொல்லுவார், எப்பா நான் டைரக்டர்னா நீ அசிஸ்டண்ட்டு, நீ டைரக்டர் நான் அசிஸ்டன்ட். அப்படி ஒரு சத்யராஜ், கோவை சரளா, நிழல்கள் ரவி, ரகுவரன், சுந்தர்சி, ரஞ்சித்து, நாங்கள் எல்லாம் ஒரே ஏரியாக்காரங்க தான் எல்லாமே. ஆனால் யாருமே அங்கே சொல்லிக்கல சினிமான்னு. ஏன்னா கோயம்புத்தூர் குசும்பும்பாங்க, நீங்கள் எல்லாம் சினிமாவுக்கு போயும். ஆனால் யார் சொல்ல. ஆனால் இங்கே தான் எல்லோரும் ஒருத்தரும் மீட் பண்ணி, நீ என்ன நான் நடிக்க வந்தேன், நான் நடிக்க, நான் டைரக்டராக ஆகிட்டு வந்துருக்கு, இப்படி பழக்கம். அப்போ வந்த புதுசில் நான் வந்து 92 சீன்னு ஒரு பில்டிங் தேனாம்பட்டு சிக்னல் கிட்ட, அங்கே கால் வைக்காதவங்களே இன்றைக்கி இருக்கிற பிரபலம் அத்தனை பேரும் அங்கே கால் வச்சவங்க தான். இளையராஜா முதல் கொண்டு அங்கெல்லாம் கால் அடி வச்சு வந்தவங்க தான் எல்லாருமே. செந்தில், கவுண்டமணி, கருப்பு சுப்பையா, வெள்ளை சுப்பையா, நிறைய பேர் அங்கே தான் தங்குவாங்க. அந்த இடத்துடைய பேஸ் பண்ணி தான் பயணங்களுடைய கதையை, அதை வச்சு தான் அந்த கதையை பண்ணார் சுந்தரராஜ் சார். ஏன்னா அவர் அங்கே தங்கியிருந்தார், பாக்யராஜ் எல்லாம். அப்போது பயணங்களுடைய ஆரம்பிக்கும் பொழுது என்னை கூப்பிட்டார் சுந்தரராஜ் சார். அங்கே அவரோட போய் ஜாயின் பண்ண அசிஸ்டண்டாக. நாளைக்கு அவர் டைரக்ட் பண்ணுவாங்க, நான் தான் அசோசியேட். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும். ஸோ அவரோட ஒரு 21 படம் பண்ணியிருக்கேன், கோ டைரக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் 4 படம் டைரக்ட் பண்ணேன். ஆக்டிங் வந்து அது வந்து விபத்து, ஆக்சிடெண்ட் தான். ஏன்னா சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னா சினிமாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது எதுவுமே நம்மளுக்கு ஈஸி. இப்போது டைரக்ஷனே ஒருத்தருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குறது, இப்படி இதை பண்ணணும், இந்த சீன் இப்படி தான் நடிக்கணும், இவ்வளோ தான் ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லி. ஸோ ஒரு கேரக்டர் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியுமே. அப்படி வந்தது தான். நடிப்பு வந்து ஒரு விபத்து தான். கேசி ரவிக்குமார் சார் உங்களுக்கு நிறையவே யூஸ் பண்ணிக்காரு. இல்லை, நான் வந்து சினிமாவில் வந்து ஆக்டிங்காக வரல. இந்த விஐபின்னு ஒரு படம், கலைப்புலி தானதம் ப்ரொடியூசர், பிரபுதேவா நடிச்சார். ஆமாம், பிரபுதேவா ஹீரோ. அந்த படம் டிஸ்கஸ் கூப்பிட்டுருந்தார். அப்போது வந்து சபாபதி டைரக்டர். காமெடி சைடெலாம் கொஞ்சம் போனோம். இப்போ நான் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த அனுபம் கேர் சைடில் ஒரு காமெடி கேரக்டர் வச்சுக்கலாங்க அப்படின்னு. அவர் இப்போ ஃபுல்லாக ஹிந்தி தான், தமிழ் தெரியாது அவருக்கு. எப்படி வைக்கலாம் அப்படின்னா அப்போ எனக்கு தோணுச்சு, சார் டிரைவர் கம் ஒரு பிஏமார் அப்படின்னு. டிரைவரில் என்ன காமெடி வரும்? நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டோட என்னோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எஸ்எஸ்எல்சி முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுடைய ஃபாதர் வந்து ராஜலட்சுமி மில்ஸ் ஓனருடைய டிரைவர். சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா இவனை கூட்டு போது பார்ப்போம்ல. அப்போ என்னென்னா அவர் பேசுகிற விதம், கொங்கு தமிழ் 2 விதம் இருக்குது. சிட்டியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இன்டீரியர் வில்லேஜ் ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் வந்து சொன்னேன், சார் எங்கள் ஃப்ரெண்டோட ஃபாதர் ஒரு மாதிரி பேசுவார், அந்த மாதிரி ஒரு எப்படின்னு கேட்டார். டானு சார் சபையில் உட்காந்துரு. நான் சொன்னேன், ஸ்கூலுக்கு அந்த பையனை கூப்பிடுவார் அவங்க அப்பா, காரில் தான் கொண்டு விடுவோம் ஸ்கூலுக்கு. அப்படின்னு தம்பி
நேரமாச்சு புறப்படுங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். இப்போ அவரே வந்து வளர்ந்து முதலாளி ஆயிட்டாரு. இவர் ஸ்கூலுக்கு கூட்டு போன பையனை இப்போ முதலாளி, அவரே டிரைவர். டிரைவர். இப்போ எப்படி முதலாளி நேரமாச்சு புறப்படுங்க மில்லுக்கு போகணுமல்ல. இது அது இந்த ஸ்லாங்கு வந்து புதுசாக இருந்தது. ஸோ இந்த ஸ்லாங்கில் ஒரு டிரைவர் வச்சு தானு சார் என்ன சொன்னார்னா, ஏப்பா இது இன்னொரு ஆர்டிஸ்ட்டை வச்சு அவருக்கு நீ வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது, நீயே நடிச்சிருன்னு. அப்படி தான் முதல்ல விஐபி நடித்தேன். ஆனால் காடு விட்டு பாருங்க, முதல்ல ஆக்ட் பண்ண படமே விஐபி தான். VIP. அதுக்கப்புறம் தான் நான் விஐபி ஆனது. டைரக்ட் பண்ணும்போது ஆகலை, ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் விஐபி ஆனது. அப்புறம் தொடர்ச்சியாக அதை படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த படத்தை ப்ரிவ்யூ பார்த்து தான் ரஜினி சார் என்னை கூப்பிட்டார். அவர் படத்துக்கு ப்ரிவ்யூ பார்த்தோன்னே தோளில் தட்டி கொடுத்து, அனுமன் நீங்கள் எங்கூட நெக்ஸ்ட் ஃபிலிம் ஆக்ட் பண்ணுறீங்கன்னாரு. அப்படி ஆக்ட் பண்ண படம் தான் படையப்பா. படையப்பா. அது அந்த அந்த பாம்பு படம் scene. பாம்பு போத்து தான் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஃபேமஸ் சீன். அது அதுக்கப்புறம் நடிப்பே தொடர்ச்சியாக போச்சு. இந்த நடிகர் அப்படி திடீர்னு அஸ்ட்ராலஜிஸ்டா மாறினதுக்கு எந்த தருணம் உங்களுக்கு காரணமா இருந்தது சார்? ஏன்னா அஸ்ட்ராலஜிஸ்ட்ங்கிறது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குற இடம். ஒருத்தட்ட மறைஞ்சிருக்கிற திறமையை கொண்டு வர்றது ஒரு இயக்குனராக இருக்கலாம், ஒருத்தட்ட இருக்கிற விஷயத்த கலையில நடிப்பாக கொண்டு வர்றது இருக்கலாம். ஆனால் பட் இன்னொருத்தரோட இன்ப துக்கம் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றது இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்ங்கிற ஒரு ஆமாம் கான்செப்ட். ஆமாம். அது சடனாக இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு வந்து 2024 உலகம் அழியுதா, 2025 உலகம் அழியுதான்னு அனுமோகன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற இல்லை, அளவுக்கு. இது வந்து சடனாக வந்ததல்ல. நான் வந்து சின்ன பையனாக இருக்கும் பொழுதே என்னுடைய ஃப்ரெண்டு, மேபி ஒரு 6th 7th படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு பிராமின் ஃப்ரெண்டு, அவங்க வீடு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், ஒரு பிராமின் பெரியவர், ஜோசியமெல்லாம் பார்ப்பார். அவன் என்னை கூட்டு போய் இவனுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ பிறந்த தேதியெல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு அஸ்ட்ராலஜி போட்டு அப்படி சொல்கிறாரு, ஏய் நீ வந்து கலைத்துறையில் தாண்டா வருவேங்க அப்படி சொல்கிறாரு. இந்த கட்டமெல்லாம் பார்த்து சொல்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ வந்து ஓ ஏதோ சொல்கிறாங்க விட்டுட்டேன். ஒரு நான் சினிமாவுக்கு வரோன்னு நினைக்கும் போது ஒரு இன்சிடெண்ட். அப்போ ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு சித்தரை மீட் பண்ணுறேன். அவர் வந்து சித்தரேடுகளை படித்து காமிக்கிறார். படித்து காமிச்சிட்டு இருக்கிறத வந்து இது இப்படி அது அப்படி நடக்கும், இது இப்படி 2000க்கு பிறகு இப்படியெல்லாம் நடக்கும் எல்லாம் சொல்கிறார். நான் அதெல்லாம் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் வந்து எல்லோரும் அசம்பிள் ஆகும். சுந்தரா சார் பாய் அப்போவே அவன் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் கேஷுவல் அவருக்கு நான் பக்கத்தில் நிற்கிறேன். ஒருத்தர் அவர் சாமியார் மாதிரின்னு தெரியல, ஒரு பிச்சைக்கார மாதிரியும் தெரியல. அப்போ ஜனதா சாப்பாடு, ₹1 ஒரு ஜனதா சாப்பாடு சாப்பிட்டாரு. வந்தார், பில்லை வச்சார், கேஷில் வச்சு அவன் வாங்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு என்னை பார்த்து, தம்பி உங்களுக்கு ஒன்று சொல்லணுமேங்கிறாரு. எனக்கு பேசிக்காக அப்போ வந்து ஜோசியமே பிடிக்காதுன்னு நான் நம்புறதில்லை. ஏன்னா பேசிக்காக ஐஎம் கிறிஸ்டியன், ரொமன் கேத்தலிக் கிறிஸ்டியன். ஸோ அந்த இந்து அந்த இதெல்லாம் ஜோதிடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது மேலே நம்பிக்கையும் கிடையாது. ஒன்று சொல்ல எனக்கு கோவம் வந்துடுச்சு, திட்டேன். என்ன ஜோசியம்மா பாயா, காசு கீசு வேணா கேட்டு வாங்கிப்பா, ஜோசியம் சொல்கிறேன். இல்லை உனக்கு சொல்லி ஆகணுங்கிறாரு, அடம் பிடிக்கிறாருங்க. ஃப்ரெண்டு சொல்கிறது சீக்கிரம் சொல்லிட்டுப்பா, 4 பேர் வர்ற ஹோட்டல் இருக்கு பாருங்கள். அப்படி கையை சுண்டி, தம்பி இன்னையிலேருந்து எண்ணி 10வது நாள் 12 மணி 6 நிமிடத்திலிருந்து 1 மணி 6 நிமிடம் வரை நீ கம்பி எண்ணி ஆகணுங்கிறாரு. நீ எப்படி கோவம் வரும்? நான் என்ன பிட் பாக்கெட்டா ரவுடியா கம்பி எண்ணணுங்கிறாருங்க. பயங்கரம் திட்டேன். இது நடக்கு, இது நடந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், ஊரை விட்டு போவ, நல்லா வருவப்போ அப்படின்னு போயிட்டாரு. நம்ப மாட்டேங்க, எண்ணி 10வது நாள் கரெக்டாக எம்ஜிஆர் அவர்கள் திமுக வந்து வெளியே வந்து எகென்ஸ்ட் டிஎம்கே பந்த் பண்ணுறாரு. ஆமாம், திமுக வந்து ஒரு ஊழல் கட்சின்னு அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். வெளியே அனுப்பிச்சோன்னே அவர் பொருளாளராக இருந்து தானே வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போ எம்ஜிஆர் பந்துன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு பூரா உண்மையிலே ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணிட்டார், 144 போட்டார் டோட்டல் தமிழ்நாடு. இது எங்களுக்கு தெரியாது. 144 அப்படி என்னென்னா அப்போ பெருசாக தெரியாது. நான் வீட்டில் அப்படியே உட்காந்துருந்தேன். சரி போர் அடிக்குதுன்னு ஒரு 11 மணிக்கு ஒரு டீயை சாப்பிட்டு சரி ஃப்ரெண்டை பார்க்கணும் வெளியே வரோம். 4 ஃப்ரெண்டு ஒன்றா சேர்ந்தோம். கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அதில் நடந்து போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த போர் அடிக்கும் திரும்பி போனோம். நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், 4 பேர் பின்னாடியே வந்தாங்க. திரும்பி போகலான்னு நான் திரும்பி விட்டு சொல்கிறேன், இந்த 4 பேர் ஓடுறான். எதுக்கு ஓடுறேன்னு நான் திரும்பி பார்த்தா பக்கத்தில் 100 வேன். டப்பு டப்புன்னு போலீஸ் வந்து இறங்கி என்ன காலை சட்டை பிடிச்சான். ஏன்னா
144 2 பேருக்கு மேலே போகக்கூடாது. 5 பேர், இந்த 4 பேர் ஓடிட்டாங்க. பாருங்க 5 பேர் போய் நான் மட்டும் மாட்டுறேன். ஓகே. கூட்டு போய் ஆர்எஸ்புரம்னு ஒரு ஏரியாவில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் லைனில் நிற்க வைக்கிறான். ஒவ்வொருத்தராக பேர், அப்பா பேர், அட்ரஸ் எல்லாம் கொடுங்க. வாங்குறேன். நான் போய் பேரை சொல்லி சைன் பண்ணுறேன். வால் கிளாக்கில் 12. அதாவது இந்த ரவுடி மாதிரி உள்ளவன், பிச்சைக்கார உள்ளவன், இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. இதில் நானும் ஒருத்தன். சைன் பண்ணி எல்லாரும் கொண்டு உள்ளே அடைக்கிறாங்க சார். 12/6. அப்போ தான் அந்த அவர் சொன்னது ஞாபகம் வரும், அந்த சித்தர் சொன்னது. அப்போ தான் ஒரு சித்தர் சொல்கிறாருங்கிறது ஞாபகம் வருது. கரெக்டாக 1/6க்குள்ளே என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து என்னை வந்து வெளியே எடுத்தார். அவர் ஒரு எஸ்ஐ. அதனால் இங்கே வந்து சொல்லி அப்போ நம்ப ஆரம்பித்தேன். எப்படி தான் வாழ்க்கையில் ஒரு ஃபேஸ் ரீடிங்லேயே ஒரு சித்தருக்கு சொல்ல தெரியுது. அப்போ இந்து இதில் இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த சித்தர் படித்ததெல்லாம் மறுபடியும் போய் கேட்டு தெரிஞ்சு சித்தர் ஏடுகள் படிக்கும் பொழுது ஜோதிடம் இதுக்குள்ளே நுழையும் போது அப்போ ஜோசியம் என்னென்னா, கைரேகைன்னு என்ன, மச்ச ஜோசியம்னா என்ன, ஃபேஸ் ரீடிங்னா என்ன, இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் வந்து வெளியே சொல்கிறதில்ல, ஃப்ரெண்ட்லியாக சொல்லுவேன் ஜோதிடம். இந்த யூடியூப் சேனல் வந்தோடனே என்ன பண்ணேன், எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், உங்கள் மாதிரி ஒரு நண்பர்கிட்ட. திடீர்னு கனவுலடா மாப்பிள்ள, தூங்கிட்டே இருக்கிற கனவுல அந்த சித்தர் வந்து எழுப்பி கூப்பிட்றாருங்க. ஏய் இதுதான் கரெக்டான நேரம், நான் சொன்னதெல்லாம் அப்படியே எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறாரு. பொதுவாக கனவு கண்ட காலையில் தெரியாது, என்ன கனவு ஏதோ வந்ததுன்னு தெரியும், ஆனால் மறந்துடுவோம். அவர் எழுப்பி சொன்னது, அவர் அப்போ எனக்கு சொல்லி கொடுத்து எல்லாமே மைண்டுக்கு வருது, ரிப்பீட் ஆகுது. அப்படின்னு ஒன்று அவர் வந்து அப்படி அடே புதுசாக இருக்கிறாரு மாப்பிள்ள, ஒரு இன்டர்வியூ கொடுங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு தான் இன்டர்வியூ கொடுத்தேன். அது என்னமோ பிரபலமாகி எப்பயா வந்து தண்ணி வரப்போகுது கடலுக்குள்ளே, எல்லோரும் கேட்க ஆரம்பித்தேன். படித்ததை சொன்னேன், எதுவுமே என்னுடைய கற்பனை அல்ல. ரெண்டாவது இன்னொன்று வந்து நான் ஜோதிடத்தில் வந்து முதல்ல கற்றுக்கிட்டது, ஜோதிடம்ங்கிறது வாக்குப்பளிதம் வேணும். கொஞ்சம் அவங்களுக்கு நாக்கு சுத்தமாக உள்ளவன் வாக்கு பளிக்கும், இது பழமொழி. இந்த வாக்கு சொல்கிற இதுக்கு பார்த்தீங்களா, அது வந்து எல்லா ராசிக்காரனுக்கும் வராது. ஒரு சில ராசி, அதுலேயும் ஒரு சில நட்சத்திரக்காரங்க ஜோசியம் சொன்னால் தான் பலிக்கும். இன்னைக்கு யார் ஜோசியம் தெரியாது. பட் அவங்க சொன்னது என்னன்னா, அவர் நீ சொல்லுடா, நீ சொல்கிறதெல்லாம் பலிக்குங்கிற மாதிரி அவர் சொன்னார் சித்தர். அது மெயின் காரணம் வந்து ரிஷபம் ரோகிணி, கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம். ஆமாம், அவங்க வந்து சாதாரணமாக சொன்னாவே நடக்குமா. அதே மாதிரி மைனஸாக சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவாங்க. அந்த இது அருள். அப்போது இதெல்லாம் எனக்கு சிங்க் ஆனோடனே சரி நம்மளும் 4 பேர் சொல்லுவோம், இதை நம்ம கற்றுக்கிட்டது தானே. நான் ஜோதிடம் சொல்லுவது வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக அல்ல. மெயின் வந்து இப்படியெல்லாம் உலகம் நடக்குன்னு சித்தர்கள் எல்லாம் சொன்னதை 4 பேர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது. இந்த ஜோசியத்தை நீங்கள் அறிஞ்சதுக்கப்புறம், படித்ததுக்கப்புறம் உங்கள் கலைத்துறையில், வெளியே வேண்டாம், உங்கள் கலைத்துறையில் யாரை ஒருத்தரை சந்தித்து நீங்கள் சொன்னது, இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல நிலைமையில இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அதில் குறிப்பிட்ட நபர் யாராவது? குறிப்பிட்ட நம்பர் தலை அஜித் அவர்கள். அஜித் பவித்ரா படம் ஷூட்டிங், இவர் நம்ம சுபாஷ் இயக்குனர், நாங்கள்லாம் அப்போ அங்கே அசம்பிள் ஆகும். அப்போல்லாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா டைரக்டருமே ஒன்றா வந்து ஒரு ஏவிஎன் ஸ்டுடியோக்குள்ளே இல்லை பிரசாத் ஸ்டுடியோக்குள்ளே மீட் பண்ணுவோம். எடிட்டிங் சைடு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அங்கே தான் இருப்போம் எல்லாருமே, ஷூட்டிங் கீட்டிங் எல்லாம் அங்கே தான். ஸோ அப்பப்போ மீட் பண்ணோம். அப்போத்த டைரக்டர் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்புறம் கே ரங்கராஜ் சார், பாக்யராஜ், சுந்தரராஜன், கே சுபாஷ், நிறைய டைரக்டர்ஸ் வந்து அப்போவே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து பழகி வந்தவங்க. அப்போது ஃப்ரீ டைமில் வந்து சுபாஷ் சார் ஆஃபீஸ் போவோம். அப்போ ஒரு பவித்ரா ஷூட்டிங் போயிட்டுருக்கு. பவித்ராவில் நடிக்கிறார் அஜித். அவருக்கு செகண்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன், மேபி. ஃபஸ்ட்டு தெலுங்கில் ஒரு படம், தெலுங்கு பண்ணி வந்தார். அப்போது அனுமான், அப்போது நான் கொஞ்சம் ஜோசி சொல்லுவேன், சுபாஷுக்கு தெரியும் இவர் தான் ஹீரோ அஜித் குமார், இவருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. கையை காமிங்க, கையை டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், ராசி சொல்லுங்கள். கால்குலேட் பண்ணேன், சொன்னேன் அஜித் அடுத்த வருஷம் நிறைய ப்ரொடியூசர் கியூவில் நிற்பான், அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன், டைரக்ட் பண்ணுறதுக்கு நானும் ஒருத்தனாக இருப்பேன் உன்னை வச்சு அப்படின்னு சொல்லு. அட போங்க சார் நீங்கள் நம்பல அவர். சொன்னேன், கட் பண்ணால் நெக்ஸ்ட் இயரில் காதல் கோட்டை படம் வருது, அதுக்கப்புறம் 10 ப்ரொடியூசர் கியூவில் நிற்கிறோம். இன்றைக்கி மறக்க மாட்டார் அவர். ஸோ நீ டாப் ஹீரோ தலை,
ஸோ அது வந்து நான் ஜோதிடங்கிறது என்னுடைய காடு கிஃப்ட் எடுத்துட்டீங்களா, நானா சொல்கிறது தான். ம். இப்போ நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னு வைங்களேன், கேட்டால் தான் சொல்லுவேன். புரியுது. நானா வந்து உனக்கு சொல்ல. ஆனால் சில பேருக்கு எப்படின்னா, எனக்கே தோணும் இவருக்கு சொல்லணும் இன்னைக்கு. அதுலேயும் குறிப்பாக அது எப்படின்னு எனக்கே இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நான் ஜோசியம் சொல்கிறதே வந்து செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான் சொல்லுவேன், ஜோதிடமே. ஜோதிடம். அது அது எப்படி அந்த அமைப்பு வந்ததுன்னு தெரியல. ஒருவேளை கடவுள் இப்படி தான் சொல்லணும்னு சொன்னாரோ அதுவும் தெரியாது. பட் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே வந்து ஒரு தன்னம்பிக்கை தான். நீங்கள் அப்படின்னு பயப்படுறீங்களே, அதுதான் கடவுள். கடவுள். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ நம்புறவனுக்கு எதுவுமே நம்பிக்கை நடக்கும். அறகுறையா நம்புறவனுக்கு அறகுறை தான். நம்பாமவே இருக்கிறவனுக்கு நடக்கும். ஏன்னா, அவன் எதையுமே நம்ப மாட்டான். அதெல்லாம் தானா நடக்கும். ஸோ இதுதான் ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ் தான். உங்களுக்கு மெஞ்ஞானத்திலிருந்து வந்தது தான் விஞ்ஞானம். விஞ்ஞானம். விஞ்ஞானம்னு ஒண்ணு தனியா வரல. இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா. ஒரு ஒரு மனிதனுடைய அறிவு, அதாவது 7வது அறிவு படைத்தவர் தான் சித்தர்கள். ஃபியூச்சர்லலாம் என்ன நடக்க போகுது? நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரு பைத்தியக்காரன ரோட்ல பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் விலகி போயிருவீங்க. ஒரு மென்டல் ஐய்யய்யோ! பைத்தியக்காரனா ஏதோ காசு கீசு போட்டு நீங்க ஒதுங்கிருவீங்க. ஆனா, ஒரு மென்டல் வந்து என்ன பேசுறான்னு நின்னு கவனிச்சீங்கன்னா தெரியும், அவன் ஒரு பெரிய ஞானியா இருப்பான். அவன் எதனால மென்டலானான்னு சொல்லிட்டே இருப்பான். திடீர்னு எழுந்திரினா சொல்லுவான், "ஏய் பார்த்து போடா" அப்படிம்பான். எவனோ ஒரு சைக்கிள்ல நடந்து இல்ல நடந்து போறவனோ. "பார்த்து போடான்னு" சொல்லி இப்படி திரும்புனா அவன் தடுக்கி விழுவான். அவங்களுக்கு அந்த அந்த 7த் சென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அது ஒர்க் பண்ணும். ஒரு பணம். அது நம்ம சொன்னா என்னய்யா 7த், 8ன்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர். அது வந்து ஒரு முன்னறிவிப்பு பவர் அப்படிங்கிறது தான் ஜோதிடமே. நல்லது, கெட்டது எல்லாமே சொல்லுவாங்க. அந்த ஒரு பக்குவத்தை இறைவன் எனக்கு குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன். அவ்வளோதான். ஏன்னா நான் இது பிளான் பண்ணியெல்லாம் ஜோசியம் வரலையே. இப்ப புரியுது. நான் சினிமாவுக்கு வந்தது பிளான் பண்ணா வந்தது. பட் அது வந்து ஒரு முயற்சி. ஜோதிடத்துல நான் முயற்சி பண்ணல. தானா அமைஞ்சு வந்தது, சொல்றவங்க சொல்றேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஜோதிடம் வந்து நான் பண்றது வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். நான் காசெல்லாம் வாங்கிட்டு அதில ஜோசியம் சொல்றேன். ஃப்ரீ. சரி சார். மிக்க நன்றி சார். உங்களோட கருத்தில நேரத்தை பயந்தமைக்கு மிக்க நன்றி.